அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் 10 நிமிடங்களில் நாம் தேடக்கூடிய செல்வத்தை அல்லாஹ் நமது கைகளில் பரக்கத்தாக குவிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திக்ரை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம எவ்வளவு தான் வீடியோக்கள் போட்டாலுமே இன்னும் போடுங்க, எங்களுக்கு பண தேவை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, அவசர தேவைக்கு எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்க எல்லோருக்குமே இந்த திக்ருகள் போதுமானது. இன்றைக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அபூர்வமான திக்ரை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதை ஓதணும் அப்படின்னா வெறும் 10 நிமிஷம் போதுமா. நம்ம தேடக்கூடிய செல்வத்தை ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் நமக்கு கொடுப்பானா, ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானா. எனவே யாருக்கிட்டையும் நீங்கள் கையேந்த வேண்டிய கட்டாயமே கிடையாது இனிமே. ஏன்னா இந்த ஒரு திக்ரு நமக்கு ரிசுக்க வாரி வழங்கக்கூடிய ஒரு பொற்குவியல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் பண தேவையுடையவங்க, கடன் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு பதில் சொல்லவே முடியலை, லோனில் மாட்டிகிட்டு இருக்கோம், இன்னும் வட்டிக்கடனால் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்க எல்லோருமே இந்த திக்ரை வழமையாக ஓதுறதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் சில நாட்களில் அல்லாஹாலா உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கடன் இருந்தாலும் அதை முழுவதுமாக நீக்கிடுவான். ஏன்னா இந்த திக்ர்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த 4 மந்திரத்தை மட்டும் நீங்கள் அன்றாடம் 12 முறை ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கே இந்த பதிவை கேட்ட உடனேயே நம்பிக்கையோட வெறும் 12 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு பணம், ஒரு தொகை உங்ககிட்ட வரும். யார்கிட்டையாவது நீங்கள் கேட்டிருந்தீங்க, அவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்களே தேடி வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவு அதிசயம் நடக்கும். இதை நீங்கள் ஓதி பாருங்க. இப்போது அப்படிப்பட்ட ஒரு பொற்குவியலை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரக்கத்தான 4 திக்ர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய திக்ர்கள் எல்லாமே ரிசுக்க வரவழைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். முதல் திக்ரு யா கனியூ யா கனியூ யா கனியூ அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய பெயரை நம்ம 12 முறை நம்ம திக்ரு செய்யணும். அதாவது யா கனியூ தேவைகளற்றவனே அப்படிங்கிற பெயரை 3 முறை சொல்லி அதை நம்ம 12 முறை ஓதணும். அடுத்தது வல்லாஹு ஹைருர் ராசிகீன், அல்லாஹ்வே சிறந்த ரிசுக்களிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நீங்கள் 12 முறை ஓதிக்கணும். அடுத்தது யா ரஸாக்கு யா ரஸாக்கு யா ரஸாக்கு அப்படிங்கிற இந்த அல்லாஹ்வினுடைய ரிசுக்களிக்கக்கூடியவனே அப்படிங்கிற திருநாமத்தையும் நீங்கள் 3 முறை சொல்லி அதை நீங்கள் 12 முறை ஓதணும். அடுத்தது யாதல் கூவத்தில் மத்தீன், உறுதி வாய்ந்த சக்தியானவனே, இதையும் நீங்கள் 12 முறை நீங்கள் சொல்லணும். இதை மட்டும், இந்த மந்திரத்தை மட்டும் தினமும் நீங்கள் சொல்ல தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன்களை நீங்கள் முழுவதுமாக அடைச்சிடலாம். உங்களுக்கு பெரிய ஆசைகள், கனவுகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் சாதிக்கலாம். யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது. இந்த திக்ருகளை நம்பிக்கையோட நீங்கள் உறுதியாக நீங்கள் சொல்லிட்டு வாங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு சொல்லிட்டு வாங்க. நீங்கள் தேடக்கூடிய பணத்தை விட அல்லாஹ்தாலா பெரிய அமௌண்ட்டை உங்கள் கையில் கொடுப்பான். நீங்களே ஷாக் ஆவீங்க. அந்த அளவு இது பெஸ்ட்டான ஒரு திக்ருகள். இதற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது. நான் உங்களுக்கு அதை சுருக்கமாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்காவது பணக்காரர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் அன்றாடம் 12 முறை ஓதிட்டு வாங்க. அல்லது கேட்குறவங்க எல்லாம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை ஓதிட்டு வாங்க. பணம் சார்ந்த அத்தனை பிரச்சனையும் உங்களை விட்டு நீங்கிரும். நீங்கள் பணத்தில் பெரும் செல்வந்தராக மாறலாம். இந்த திக்ருகளை ஓதுறதுனால நமக்கு செல்வம் மட்டும் கிடையாதுங்க, நம்ம தேடக்கூடிய எல்லா இன்பங்களும் நம்மளை தேடி வரும். ஏன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது. ஆரோக்கியம் ஒரு ரிஸ்க்கு, அன்பு ஒரு ரிஸ்க்கு, உறவுகள் ஒரு ரிஸ்க்கு, நிம்மதி ஒரு ரிஸ்க்கு. இது போல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனையுமே நமக்கு ஒரு ரிஸ்க்கு தான். எனவே அனைத்துமே கிடைக்கும். இந்த திக்ரை நீங்கள் உச்சரிச்சுட்டு வரும்போது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் உங்களுடைய தேவைகளும் உங்களுக்கு கபூலாகும். ஏன்னா யா கனியும் அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை அழைக்கிறோம். அதனால் நமது தேவைகளையும் அல்லாஹ் கவனித்துக் கொள்வான். உங்களுக்கு ஒரே ஒரு திக்ரில் பல விதமான தேவைகள் உங்களுக்கு கபூல் ஆகுது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படின்னு.
இது ஒரு கல்ல 10 மாங்காய் அடிக்கலாம். அந்த அளவு ஒரு பரக்கத்தான ஒரு திக்ரு. எனவே உங்களுக்கு எந்த தேவைனாலும் இந்த திக்ர ஓதுறத நீங்க விட்றாதீங்க. இன்றிலிருந்து இந்த நிமிஷம் இந்த பதிவு கேட்டதிலிருந்து இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்க தொடங்குங்க. உங்களோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும். ஏன்னா தேவைகளும் கபூலாகுது. செல்வமும் நம்மள தேடி வருது. இன்னும் அல்லாஹ்வின் பக்கமும் நம்ம நெருங்குறோம் அப்படின்னா, இத விட சிறந்தது எதுவுமே இருக்க முடியாது. இந்த திக்ருகள நீங்க சொல்லிட்டு வரும்போது, உங்களுடைய ஈமான் உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா, நீங்க கேட்கறதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது, அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரும். அல்லாஹ்வின் மீது அன்பு வரும். அல்லாஹ்வின் பக்கம் நீங்க நெருங்குவீங்க. ஈமானும் அதிகரிக்கும். எனவே இந்த திக்ர நம்ம ஓதுனோம் அப்படின்னா, ஒரு கல்லுல 10 மாங்காய் என்னங்க, 1000 மாங்காய் கூட நம்ம அடிக்கலாம். அந்த அளவு இது ஒரு பரக்கத்த குவிக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான திக்ரை ஓதி, இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.